மகாபாரத போர் தீவிரமடைந்தது. 11ஆம் நாள் விடியலுடன் கௌரவர்கள் ஒரு புதிய தலைவர் பெறவிருந்தனர். பீஷ்மர் சாய்ந்து விட்டார். ஆனால் துரியோதனனின் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. கர்ணன் போர்க்களத்தில் இறங்கப் போகிறார். கண்கள் கோபத்தாலும் மனது உறுதியாலும் நிரம்பிய கர்ணன் துரியோதனனின் முன்பு நின்று, இன்று என் வில்லின் ஒளி மண்ணை அதிர செய்யும், என் அம்புகள் பாண்டவர்களின் இரத்தம் குடிக்க ஆவலாக உள்ளன என்று கூறினார். 11ஆம் நாள் கர்ணனின் எழுச்சி போர்க்களத்தில் கர்ணன் தனது விஜய வில்லுடன் தோன்றிய போது கௌரவர்களின் வீரர்கள் உற்சாகத்தில் உறைந்தனர். அவன் மிருகம் போல வேகமாக அம்புகளை செலுத்தினான். அவனது முதல் தாக்குதலிலேயே பாண்டவர் வீரர்கள் தங்கள் நிலையை இழக்கத் தொடங்கினர். பீமா, இதோ உன் மரண அம்பு என்று கர்ணன் கூறியது போலவே அவன் செலுத்திய அம்பு பீமனின் கவசத்தை கிழித்தது. ஆனால் பீமன் விரைவாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அதற்குள் கர்ணன் தனது அம்புகளை சுதர்மன், விகர்ணன், யுதாமன்யு, உத்தமௌஜஸ் போன்ற வீரர்களின் மீது மழை போல் பொழிய ஆரம்பித்தான். சுதர்மன் கர்ணனின் அம்பின் தாக்குதலில் சாய்ந்தார். போர்க்களத்தில் கர்ணன் உண்மையான போர்க்கலையை காட்டினார். அவர் நாகாஸ்திரம் விட அம்புகள் பாண்டவர் வீரர்களின் கவசங்களை துளைத்தன. என்னிடம் யாரும் நிற்க முடியாது என்று அவன் கூச்சலிட்டான். அவன் முகத்தில் கோபமும் கைகளில் உன்மத்த வேகமும் தெரிந்தன. அர்ஜுனன் எங்கே? அவனுடனே நேரில் மோத வேண்டும் என்று கர்ணன் குரலிட்டான். ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனை வேறு பகுதியில் வைத்திருந்தார். போர் முழுவதும் கர்ணன் தனது வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவன் சூரியனைப் போல் ஜொலிக்க எதிரிகள் அனைவரும் அச்சத்தில் உறைந்தனர். 12ஆம் நாள் அபிமன்யுவின் வீரச்சாவு. இந்த நாளில் சக்கரவியூகம் உருவாக்கப்பட்ட போது கர்ணன் உள்ளிட்ட பல வீரர்கள் பாண்டவர் அணியை சிதைத்தனர். அபிமன்யு வீரத்துடன் போராடிய போதும் அவனை சூழ்ந்து கொண்டு கொன்றனர். இது யுத்தத்தின் திசையை மாற்றியது. 13ஆம் நாள் அர்ஜுனனின் சபதம் அபிமன்யுவின் மரணம் அர்ஜுனனுக்கு அதிர்ச்சி அளித்தது. அவன் ஜெயதிரதனை சூரியன் மறையும் முன் கொன்றே தீருவேன் என்று சபதம் எடுத்தான். கர்ணனும் இந்த நாளில் அர்ஜுனனுடன் கடுமையாக மோதினார். அவர்களின் அம்புகள் எதிர்த்து கொள்ளும் அளவுக்கு மகத்தான போராக இது அமைந்தது. ஆனால் இறுதியில் கிருஷ்ணரின் நுட்பத்தால் அர்ஜுனன் வெற்றி பெற்றான். 14ஆம் நாள் கர்ணனின் ராஜ்யாபிஷேகம். இந்த நாளில் கர்ணன் தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தினார். பாண்டவர் அணியில் சக்கரவர்த்தியாக மாறினார். பல வீரர்களை வீழ்த்தினார். ஆனால் அவனுக்கு குரு பரசுராமன் கொடுத்த சாபத்தின் விளைவு நிகழத் தொடங்கியது. அன்று நடந்தது அற்புதமான போராட்டம். கர்ணனின் பொற்காலம் இன்னும் 2 நாட்கள் தொடர்ந்தது. ஆனால் அந்த நாட்கள் அவனுக்கு மிகப்பெரிய சோதனை காலமாக இருந்தன. இது கர்ணனின் வீரத்தையும் அவன் தன்னுடைய தர்மத்திற்காக எவ்வாறு போராடினானோ அதையும் உணர்த்தும் கதையாகும். இந்த தொடரை விரிவாக தொடர்வோம். அடுத்த காணொளியில்